ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. இந்த சண்டே எப்படி போகுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாமா? வீடியோவை பார்த்து தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம். பட் வந்து எந்திரிச்சு தானே ஆக முடியும். அதனால் ட்ரை பண்ணி எந்திரிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் போட்டால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு தூக்கம் வரும். காலையில் தான் அதிகமாக வர மாதிரி இருக்கும். நைட்டும் வரும், ஆனால் அதை விட நைட்டில் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா தூக்கம் தான் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ கண்ணே திறக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். சரி, எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி எந்திரிச்சிடுவோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு வச்சேன். சன்னுக்கு வந்து பிரியாணி ஊட்டி விட்டுட்ருந்தேன். சின்ன ஏதோ இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சுருந்தேன். சன்னுக்கு வந்து பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரமாக வச்சா சாப்பிட மாட்டார், கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சா சாப்பிடுவார். இவருக்காகவே தான் நான் வந்து காரமே போடுறதையே நிறுத்திட்டேன். ரொம்ப போடவே மாட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் போடுவேன் தவிர, அதுவும் வந்து அந்த கலருக்காக தான் போடுவேன். அதுவும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டும்தான் போடுவேன் கொஞ்சோண்டு, அந்த 1/4 டீஸ்பூனு. மீதி நார்மல் மிளகாத்தூள் நான் வாங்கவே மாட்டேன். அதே மாதிரி பச்சை மிளகா பார்த்திங்கன்னா சட்னிக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் சட்னிக்குமே வந்து பச்சை மிளகா வந்து நீங்கள் வந்து அதிகமாக போடாமல் பண்ணி பாருங்களேன். அது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப்ஸை. நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க சட்னி தொட்டு தந்தால். அதனால் இந்த சட்னி, அதாவது தேங்காய் சட்னிக்கு வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மற்ற சட்னிக்கு எப்படி வரும்னு தெரில, தேங்காய் சட்னிக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், மிளகாவை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஸோ அதான் கொடுத்துட்ருந்தேன். சன் வந்து கராத்தே பண்ணி காமிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் நேரத்தில் கராத்தே பண்ணியே காமிச்சிட்டார். என்னையே என் கூட வந்து சண்டை போடுவார் அடிக்கடி. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். எப்பயுமே வந்து நான் வந்து என் சன் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் அவங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைமு. வேறு ஒர்க்கை வந்து அப்படியே பேலன்ஸ் வச்சுருவேன். அந்த நேரத்தில் வந்து அவங்கள தானே கவனிக்கணும், அதுதானே முக்கியம் அப்படின்ட்டு அவரே கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் படிக்கிறப்போ இல்லை மீதி நேரத்தில், அதாவது தூங்குறப்போ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்போ அவர் பாட்டு இருப்பார். மீதி இந்த சமயத்தில் ஊட்டி விடுற சமயம், படிக்க வைக்கிற நேரத்தில், அந்த மாதிரி டைமில் மட்டும் என்கேஜாக இருப்பேன் நான். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக தான் இருப்பார். பையனை பார்த்துக்கிறது வைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. கூட அவங்க இருக்கனால தான், அவங்களோட சப்போர்ட் இருக்கனால தான் நானும் வந்து நல்லா பார்த்துக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனால் நான் பார்க்குற 2 பேர்த்தையும் வந்து குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், சாப்பாடு செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இவங்க 2 பேர்த்துக்கு பிடிச்ச மாதிரியே தான் நான் பண்ணுவேன். ரொம்பலாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னா எப்பயாவது வந்து எனக்கு பிடிச்சது ட்ரை பண்ணி கொடுப்பேன். பட் அது அவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றினேன். இட்லி ஊற்றிட்டு ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து சண்டே விலாகு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் சாட்டர்டே விலாகு. இதிலேருந்து சண்டே விலாக் வரும் பாருங்கள். இட்லி மாவு வந்து இப்போ தான் அரைச்சேன். ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸில் வந்து நல்லா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் எனக்கு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இட்லி பாத்திரத்தில் சுடுறதை விட துணியில் சுட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக, எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ எண்ணெய் இல்லாமல் கூட ஊற்றலான்னு சிலர் சொல்லுவாங்க இந்த இட்லி பிளேட்டில். பட் வந்து எனக்கு என்னமோ எண்ணெய் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். எண்ணெய் ஊற்றினா தான் ஒட்டாமல் வரும்னு நினைப்பேன். ஆனால் இனிமேல் வந்து நானுமே வந்து இட்லி துணி இதிலையே போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி துணியில் சாப்பிட்றது தான் வந்து நல்லது. அது ரொம்ப பாரம்பரியமானதுன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியும் கூட.
சாஃப்டாகவும் வரும், அப்படியே பஞ்சு மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து இட்லி துணியில் பண்ணால் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மிளகு வந்து ஒரு ஸ்பூனு, சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வெங்காயத்தை அதுக்கு முன்னாடி வந்து பிராணை வந்து நல்லா கழுவிட்டேன். அந்த நூலாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் இது வரமிளகாவும் போட்டிருக்கேன். ஒரு 2 வரமிளகா காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 தான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு, ரொம்ப வதங்கிடக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் வதங்கணும். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஆற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் இட்லி வந்து மூடி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருப்பேன், 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்காக. நைட்டு வரைக்கும் இதை வந்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வந்து சோம்பும் கடுகும் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா பவுட்ரு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இறாலை வந்து க்ளீன் பண்ண இறாலை வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அது இறால் வந்து ரொம்ப இதாகிடும், ஹார்டனாக ஆயிரும். ஒரு அளவுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடி வைக்க போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக போட தேவையில்லை, இப்போமே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு 20 மினிட்ஸில். நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இட்லிக்கு வந்து நான் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வந்து என்வி வந்து என் வீட்டுக்காரங்க வந்து எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் மத்தியானம் ஆயிரும், மத்தியானத்துலேருந்து தாங்க நான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த டைம் வந்து நான் வந்து ரொம்ப அடம்பிடிச்சி கேட்டேன், காலையில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சரின்னு சொல்லிவிட்டு ப்ரஷ் பண்ணோன்னே டீ போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மத்தியானம் காலையில் சாப்பாடை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இட்லியும் பிரானும் ரெடியாகி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது வந்து மிட் டைமு. ஸோ இப்போ வந்து டீ கேட்டாங்க. இடையில வந்து சண்டே அப்போ எப்பயுமே வந்து ஒரு 2-3 டைம்ஸாவது குடிச்சிருவாங்க. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு வந்து நம்ம செடியை பார்க்க வந்தேன். செடி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மொட்டு வைக்கிறப்போ பார்த்தா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ நம்ம வயிறு எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த செடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு உயிர் தான். ஆனால் வந்து அந்த மொட்டை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஃபீல் கிடைக்குது. அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலாக. அது நிறைய மொட்டு விடுமா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மொட்டு விட்டு அழகாக பூக்கிறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரோஸ் பூ செடியும் பிடிக்கும், அதே மாதிரி இந்த செடியும் பிடிக்கும். ரோஸ் பூ செடியை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இந்த பட்ரோஸ் செடியை வந்து யார் வேணாலும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன் ஹஸ்பண்டோட பேசிட்டு. ஸோ 2 பேர் பேசி முடிச்சிட்டோம். பேசி முடிச்சுக்கிட்டே வந்து நான் ஹஸ்பண்டுக்கும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்து காஃபி குடிச்சிட்ருந்தேன். ஸோ ஒரு ரிலாக்ஸ் டைம் எடுத்துக்கிட்டேன். பிரேக் அப்பப்போ எடுத்தால் தான் வந்து என்னால் முடியும். இல்லைன்னா பேக் பெயின், லெக் பெயின் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்ருக்கோம். நம்ம எப்போ உடம்பு குறைக்கிறோமோ அப்போ தான் வந்து அந்த பெயின்லாம் லீஃப் ஆகும்னு எனக்கே தெரியுது. அந்த முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் வந்து சாப்பிடாமையும் இருக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, எக்ஸசைஸும் பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். பீரியட்ஸ் அதிகமாக இழுக்கும்னு நினைக்கிறேன் உடம்பு குறையிறதுக்கு. ஸோ பார்ப்போம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். உங்களுக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.
வீடியோஸில் பார்க்குறதுக்கு எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. என்னவா இப்படி இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. நான் முதல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம், இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க. ஆனால் இப்போ என்னடான்னா சொல்லுவாங்க, நீ இப்படி இருந்தால் இப்போ எப்படி ஆகிட்ட பாரு, இவ்வளோ இது உடம்பு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னங்க பண்ணுறது, டேப்லெட்ஸை போட்டு தள்ளுறாங்க டாக்டரு. அதை சாப்பிட்டு என்னால் முடியல. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இதாகுது. அதே மாதிரி நான் டீ காஃபியில் வந்து சுகரை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. எனக்கு குட் நியூஸ் ரொம்ப. அதை அவாய்ட் பண்ணுறதுனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது கொடுக்கும்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றி ப்ரான் வச்சு சாப்பிட்டாச்சு. ப்ரான் வந்து சரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ போட்டுட்டு சன்னுக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து டேப்லெட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சுட்டும்போது அவங்க வந்து சாப்பிட்டே வந்துடுவாங்க. ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தெரியல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த விலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஸோ டிவி ஓடிட்டுருக்கு. சன்னுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன விஷயமா வந்து மதுரைக்கு போயிருக்காங்க. போயிட்டு வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தோசை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது மட்டும்தான் வேலை. இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ சன்னை வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வச்சிடணும். நாளைக்கு வந்து ஸ்கூலு, இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே இப்படி தான் போச்சு. மண்டேலேருந்து விலாக் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து என்னோடய வீடியோஸ் வந்து டெய்லி வரணுமா, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட்ஸில் ப்ளீஸ் சொல்லுங்கள். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து எதுவுமே வரவே இல்லை, எதுவுமே ப்ராப்பராக. ஏன்னு தெரியல. கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஆனில் தான் வச்சுருக்கேன், பட் வந்து கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் சொன்னால் மட்டும்தான் என்னால் வந்து வீடியோஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க முடியும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பாய்.